ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழனி வந்துட்டு இன்றைக்கி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டார். ஸோ அவர் மனசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த வீட்டில் தன்னுடைய மாப்பிள்ளைங்க, தன்னுடைய பொண்ணு மாதிரி இருக்கிற அந்த 4 பேர் அவங்க கூட எல்லார் கூடயுமே வந்துட்டு நல்ல ஒரு பாண்டிங்காக, ரொம்பவும் ஒரு கலகலப்பாக, பாண்டியனை பார்த்து மட்டும்தான் அந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மரியாதை கலந்த பயமும் இருக்கும். ஸோ அதை தாண்டி மற்ற எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் பாசமாக பிணைப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து பழனியை திடீர்னு வெளியில் போ அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக பழனியால் ஏற்றுக்கவே முடியலங்க. அதனாலே அவர் பாவம் ரொம்பவும் நொந்து போயிட்டார். இருந்தாலும் இன்றைக்கி அவங்க பாண்டியன் பார்த்திங்கன்னா நீ வெளியில் போய் தான் ஆகணும்னு வற்புறுத்தி வெளியில் அனுப்பி வச்சுட்டாரு. ஸோ பழனியும் வேறு வழியே இல்லாமல் தான் இந்த வீட்டுக்கு வந்தார். அப்போது அந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இங்கே இருந்துட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காந்திமதி தன்னுடைய மகனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய மகன் வந்து வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு மனசு முழுக்க இருக்குது. அவங்க வந்து சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முருகருடைய தலையிலேருந்து பூ வந்துட்டு கீழே விழுகுது. அப்போது காந்திமதி பாட்டிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எப்படியாவது முருகர் வந்து தன்னுடைய பையனை தான் வீட்டில் தன்னோட கொண்டு வந்து என்ன பண்ணிடுவார், சேர்த்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சு இந்த இடத்துல. ஸோ காந்திமதி ரொம்பவும் ஆர்வமாக ஒரு உத்வேகத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய பையனுக்காக. அப்போது தன்னுடைய பையன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனாலும் மனதளவில் அவங்க வந்துருவாருன்ற நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது காந்திமதியோடைய மருமகளான 2 பேரும், அதாவது மாரி அப்புறம் ராஜியோடைய அம்மா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய பையன் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்னது தம்பி வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னும் வரல, ஆனால் இன்றைக்கி வந்துடுவான், அவன் நம்ம வீட்டுக்கே கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொன்னோடனே, எப்படி சொல்கிறீங்க அத்தை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் அவன்கிட்ட பேசியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க 2 பேரும். இல்லை நான் பேசலை, ஆனால் அவன் யார் சொன்னால் கேட்பானோ அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன், அவனை இங்கேயே அனுப்பிட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ யார்கிட்ட சொன்னீங்கன்னு கேள்வி வரும்போது, கோமதியோடைய வீட்டுக்காரர்கிட்ட தான் நான் வந்து இந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன், அவர் வந்து அனுப்பி விட்றேன்னு சொன்னாரா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்படி எதுவும் சொல்லலை, ஆனால் நான் சொன்ன உடனே அவர் யோசித்தார், கண்டிப்பாக அனுப்பிடுவார் அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாட்டி நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக பழனி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே பாட்டி வேகமாக போய், ஐயா அம்மாக்கிட்டே திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் காலையிலேருந்து உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ வருவேன்னு, நல்ல வேளை வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, நான் வருவேன்னு உனக்கு எப்படி அத்தா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல பாட்டி அப்படியே பேய் இறந்த மாதிரி கம்முன்னு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒருவேளை பழனிக்கு தெரிஞ்சால் கோபப்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் பயப்படுறாங்க. இப்போ வரைக்கும் பழனிக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை. அப்புறம் மாறி தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதா, கோமதி வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை இங்கே வர சொன்னதே நம்ம அத்தை தான், அதனால தான் அவர் உங்களை அனுப்பியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பழனி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. என்னை இப்படி பண்ணிட்டியே அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, தன்னுடைய அக்கா குடும்பத்தில் இருக்கணும்னு தான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ இதை வந்துட்டு அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால ரொம்பவும் அமைதியாகவே போகிறாரு. இப்போது இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் சேர்ந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ பழனியை வந்துட்டு காந்திமதி பாட்டி உள்ளக்க கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே, என்னடா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, இல்லை இங்கே பாரு, அவன் இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான், நம்ம வீட்டுக்கே மொத்தமாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போது உங்கள் அண்ணன் கேட்குறாரு, உண்மைதானடா, அப்படி நிஜமாவே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பழனி ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்படின்னா ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நீ வந்து இந்த வீட்டில் ரொம்பவும் சந்தோஷமாக நிம்மதியாகவே வாழலாம்டா, அங்கே மாதிரி உன்னை வந்துட்டு யாரும் வேலை வாங்க போகிறதோ பொட்டலம் போட சொல்கிறதோ, உன்னை யாரும் நாங்கள் எந்த விதமான வேலையும் என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். நீ பாட்டுக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், மில்லுக்கு வரணும்னு நினச்சா வர வேண்டாம்னு நினச்சியா நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடு, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம்,
நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது பழனி ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாரு. நான் உடனே வந்துட்டு புரோக்கர்கிட்ட பேசுகிறேன்டா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்க்க சொல்கிறேன். அந்த பாண்டியன் வந்து அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் பார்த்துருப்பான். அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அந்த வரனை உனக்கு வந்து கல்யாணம் பண்ண விடாமல் நாங்கள் வந்து தடுத்தோம். ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எதுக்கு தடுக்கணும், மற்றபடி உனக்கு கல்யாணம் ஆகணுன்றதா எங்களுடைய ஆசையும். அதனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாக நாங்களே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றுமே பேசலை, ரொம்பவும் அமைதியாக மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் மனதளவில் ரொம்பவே என்ன பண்ணுறாரு, சோகமாக இருக்கிறாரு. அதனால் இப்போதைக்கு பழனியோட வாயிலேருந்து வார்த்தைகளே வரமாட்டேங்குது. அவர் அந்தளவுக்கு ரொம்பவும் சோகமாக தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிடுவோம். அவருக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா சலுகைகளையும் சொல்கிறாங்க. நீ வந்து ரிலாக்ஸாக இரு, அப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மில்லுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போவும் பழனி யாருக்கிட்டேயும் எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. அவங்க போனதுக்கப்புறம் தான் பாட்டி வந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, உன்னை நான் தான் இந்த வீட்டுக்கு வர வச்சேன். நீ வந்துட்டு என் கூடவே இருக்கணும் பழனி, உன்னுடைய வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. நீ வந்து சீக்கிரமாக ஒரு பொண்ணை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அம்மா உன்னை என்ன பண்ணேன், இந்த வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது பழனிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கலை. இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அவரால் வெளிப்படையாக எதையுமே சொல்ல முடியாது. அவர் ரொம்பவும் அமைதியாக தான் இருக்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பழனி இன்னுமே யாருக்கிட்டையும் சகஜமாக பேசவே ஆரம்பிக்கலை. இப்போ மாரியும் அவங்க அக்கா ராஜுடைய அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் முத்துவேலும் நம்ம சக்திவேலும் வர்றாங்க, குமாரும் கூடவே வர்றாரு. அப்போ 3 பேரும் வரும்போது நம்ம முத்து அவர் இருக்கார் இல்லையா பழனி, அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழனிக்கிட்ட ஃபோட்டோஸை கொடுக்குறாங்க. இவன் இப்படி உம்முனே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே, அவன் இப்போ தானே அவங்க அக்கா வீட்டிலேருந்து வந்திருக்கான், ஸோ அந்த சோகத்தில் இருக்கான் கொஞ்சம். இத்தனை நாள் வந்துட்டு அவள் தானே என்ன இருந்தாலும் இவனுக்கு வந்துட்டு அம்மாவாக இருந்திருக்கா. ஸோ அந்த வருத்தம் வந்து அவனுடைய மனசில் இருக்க தானே செய்யும். அதனால தான் அவன் ரொம்பவும் அமைதியாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அப்போது முத்துவேலும் சக்திவேலும், இப்போ பாரு முகத்தில் எப்படி சிரிப்பு வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம பழனி கையில் கொடுக்குறாங்க. அப்போ பழனி வந்துட்டு வாங்கி ஃபோட்டோவை பார்க்குறாரு. பார்த்தா வந்து பொண்ணுங்க ஃபோட்டோஸ். இந்த பொண்ணில் உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இவங்க வந்து மில்லு வச்சுருக்கிறவங்க, இவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்கவங்க, இவங்களும் நம்ம வசதிக்கு இவங்க எல்லாருமே ஈக்குவலானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அப்போது நம்ம பழனி வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவர் ரொம்பவும் அமைதியாக தான் இருக்கிறாரு இந்த இடத்துல, எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்து இதில் உடன்பாடே இல்லை. அவங்க அக்கா வீட்டை விட்டுட்டு வந்ததுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவும் சோகமாக மட்டும்தான் இருக்கிறாரு. அவரால் இந்த விஷயத்தை வந்து அவரால் இன்னும் ரியலைஸே பண்ணிக்க முடியல, இன்னும் அவரால் ஜீரணிக்கவும் முடியல. பாண்டியன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட சொல்லலை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, போன உடனே அப்போ தான் வந்து காந்திமதி சொல்லியிருந்தாங்க, சொன்ன உடனே வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டார் இல்லையா. ஸோ உடனடியாக அதிரடியாக அதுவும் உடனே விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னதுனால பழனியால் இதை தாங்கிக்கவே முடியல. இது ஒரு திடீர்னு நடந்த ஒரு விபத்து மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அதனாலே ரொம்பவும் அமைதியாகவும் இருக்கிறாரு. ஸோ இப்போ பாண்டியன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி பழனிவேலும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது இன்னும் சுத்தமாக புரியல. ஏன்னா அவர் வந்து பாண்டியனுடைய பேச்சை கேட்டு இந்த வீட்டிலே இருக்க போகிறாரா, இல்லை அம்மா சொன்னதுனால தானே அவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கேயே போக போகிறாரா. அவருடைய மனசில் 1000 குழப்பங்கள் இருக்குது. இந்த குழப்பங்களெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத நோக்கி தான் கதை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இங்கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ராஜியை வந்து எப்படியாவது போலீஸ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அப்போது கதிர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலேஜோடைய வாசலில் வந்து நிற்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்துட்டு ராஜியை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க.
என்ன அவனுடைய ஹஸ்பண்ட் வந்திருக்காரு பிக்கப் பண்ணுறதுக்காக ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ பிக்கப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எதற்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வான்னு சொல்லி ராஜியை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க எதற்கு எந்த கடைன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. சொன்னால் தான் வருவியா, பேசாமல் வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து கடைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து காமிங்க, ரன்னிங் ஷூ அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்துட்டு கடைக்காரங்க வந்துட்டு ரன்னிங் ஷூவாக காமிக்கிறாங்க. அப்போ ராஜி வந்துட்டு ரேட்டெல்லாம் பார்க்குறாங்க. 1000 ரூபாய்க்குள்ளே இருக்குமா, 1500, அது ரொம்ப ரேட் கூட இருக்குது அப்படின்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு உங்களுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ராஜி வந்துட்டு தைரியமாகவே சொல்கிறாங்க, இல்லை அதாவது எங்ககிட்ட வந்து அவ்வளோ பணம் கிடையாது, இப்போதைக்கு இருக்கிறத தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்கிறாங்க. அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பண கஷ்டம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக அம்மாவாக இருந்து யாராவது என்ன பண்ணணும், எடுத்து சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ பழனி வந்துட்டு இந்த எல்லா விஷயங்களும் என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது சுத்தமாகவே தெரியலங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் இப்படி தாங்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.